உடலுறவு அப்படிங்கிறது தம்பதியரின் உறவுல ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஆனா, மாசத்துக்கு எத்தன தடவ உடலுறவு கொள்ளணும் அப்படிங்கிற கேள்வி பல தம்பதிகளுடைய மனசுல இருக்குங்க. இந்த உடலுறவு அப்படிங்கிறது எத்தன தடவ இருக்கணும் அப்படின்னு பல காரணிகள் முடிவு செய்து, இத புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஏன்னா, இது ஒவ்வொரு தம்பதியருக்கும் வேறுபடும். ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலுறவு முறைய பெரிதளவுல பாதிக்குது. உதாரணமா, ஹார்மோன் மாற்றங்கள், குறைவான டெஸ்டோஸ்டிரோன் அல்லது மருந்துகள் இது எல்லாமே ஆர்வத்த குறைக்கலாம். 2வது வயது. வயசு அதிகரிக்கிறதுக்கு ஏற்ப உடலுறவு முறை குறையலாம். 2019 ஆய்வின்படி 20 வயது தம்பதியினர் வருஷத்துக்கு சரியா 80 முறை உடலுறவு கொள்றாங்க. ஆனா 60 வயசுக்கு மேல இது 20 முறைக்கும் குறையுது. ஆனா 70 வயசுக்கு மேல கூட 25% பேர் வாரத்துக்கு 4 தடவ உடலுறவு வச்சிருக்காங்க அப்படின்னு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் செக்ஷுவல் மெடிசன் சொல்லுது. 3வது உறவு மாற்றங்கள். நீண்ட நாள் உறவுல உடலுறவு ஒரு ரொட்டீனா மாறலாம். இதனால ஆர்வம் குறைஞ்சும் போகலாம். 2019ல நார்வேஜியன் ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட காலமா ஒண்ணா வாழ்ற தம்பதியர் தனியா வாழ்றவங்கள விட குறைவா தான் உடலுறவு வச்சுப்பாங்க. திறந்த பேச்சு, ஒருத்தரோட ஒருத்தர் ஆர்வத்த புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே இந்த விஷயத்த மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது நம்முடைய வாழ்க்கை முறை. வேலை, குடும்ப பொறுப்பு, மன அழுத்தம், தினசரி வாழ்க்கை பரபரப்பு அப்படிங்கிறது இது எல்லாமே உடலுறவு முறைய கண்டிப்பா குறைக்குங்க. 2013ல ஜர்னல் ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் இதழ மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு உடலுறவு ஆர்வம் குறையறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைங்க குறிப்பா பள்ளி வயசுக்கு போற குழந்தைகள் இருக்க தம்பதியர் குறைவா உடலுறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. சரி, இந்த உடலுறவு முறைய எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம்? அதுக்கு ஒரு சில வழிகள் எல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நெருக்கமான நேரத்த நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்த மேம்படுத்திக்கணும். புது புது விஷயங்கள நீங்க ஹேண்டில் பண்ணணும். உதாரணத்துக்கு புதுசா ஒரு பொசிஷன், இடம் அப்படின்னு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது தம்பதியரோட ஆர்வங்கள பகிர்ந்தளிக்க கொடுக்குது. இந்த உடலுறவின் மூலமா கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா, இது மன அழுத்தத்த குறைக்கிற ஹார்மோன்கள வெளியிடுது. வாரத்துக்கு ஒரு தடவ உடலுறவு இதய நோய் அபாயத்த குறைக்கலாம் அப்படின்னு கூட ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம உடலுறவு அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திய மேம்படுத்துது.